பெங்களூரை சேர்ந்த மென்பொருள் நிறுவன ஊழியர் ஒருவர் அமேசான் டெலிவரி மோசடியில சிக்கி 1,86,000 ரூபாயை இழந்திருக்காரு. இவர் சாம்சங் கேலக்ஸி போன் ஒன்ன அமேசான்ல ஆர்டர் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து அவருடைய வீட்டுக்கு போன் பார்சல்லையும் வந்திருக்கு. ஆனா அதை பிரிச்சு பார்த்தப்போ அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. காரணம், பார்சல்ல போன் இல்லாம பாதி உடைஞ்ச டைல் சேர்ந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவரு உடனடியா காவல்துறையிடம் புகார் அளிச்சிருக்காரு. நல்ல வேளையா அவர் பார்சலை பிரிச்சப்போ அவர் அதை வீடியோ எடுத்துட்டு இருந்ததுனால போதுமான ஆதாரமா அந்த வீடியோ பதிவு இருக்கு. இது குறித்து உடனடியா தேசிய சைபர் குற்றப்பிரிவு காவல்துறைக்கும் அவர் புகார் அளிச்சிருக்காரு. இந்த மோசடியின் பின்னணியில இருக்கிறவங்க குறித்து விசாரணைகள் நடந்து வர்றதா காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி மும்பையில 71 வயதான பெண் ஒருவர் ஆன்லைன் மூலமா 1 லிட்டர் பால் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்படி 1 லிட்டர் பால் ஆர்டர் பண்ணது மூலமா 18,05,000 ரூபாயை அவங்க இழந்திருக்காங்க. ஆன்லைன் ஆப் மூலமா பால் ஆர்டர் செஞ்சுட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்களோட நம்பருக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு. அந்த அழைப்பில் நாங்கள் பால் நிறுவனத்துலேருந்து பேசுகிறோம்னு அவங்கள தொடர்பு கொண்டு பேசின ஒருத்தவங்க ஒரு லிங்க் உங்களுக்கு ஒன்று அனுப்புகிறோம், அதில் உங்கள் முகவரியை சரியாக பதிவு செய்ய ஆர்டர் அப்போ தான் முழுமையடையும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண்ணும் அதை நம்பி அந்த லிங்கை பயன்படுத்தி உள்ளே போய் தேவையான விவரங்களையும் நிரப்பியிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட 3 வங்கி கணக்குகளிலிருந்து 18,05,000 ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஒரு லிங்கை அவங்க கிளிக் செய்ததன் மூலமாக அவரோட செல்போன் முழுக்கவும் மோசடியாளர்கள் கட்டுப்பாட்டுக்கு போயிருக்கு. இதன் மூலமாக அவங்களோட தனிப்பட்ட விவரங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு மோசடியாளர்கள் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறதா சைபர் பிரிவு காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு தெரியாத எண்கள்ல இருந்தோ அல்லது இந்த மாதிரியான ஆர்டர் குறித்து விவரங்கள் கேட்டு வரும் அழைப்புகளில் மிக கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஆர்டர் செயலிகளோட வழிமுறைகளையும் அவங்க வழக்கமாக பின்பற்றுற டெலிவரி நடைமுறைகளையும் சரியாக பார்த்து வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களோட ஆர்டர் விவரங்களை பயன்படுத்தி கூட இந்த மாதிரியான மோசடிகளில் உங்களை சிக்க வைக்க நிறைய மோசடியாளர்கள் பல வேலைகளை செஞ்சு வர்றாங்க. அப்படியே ஒருவேளை நீங்க இந்த மாதிரியான சைபர் குற்றங்களில் மாட்டிக்கிட்டா காலம் தாமதிக்காம உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கறது நீங்க இழந்த பணத்தை முழுமையா மீட்டு தர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு சைபர் பிரிவு காவல்துறையினர் சொல்றாங்க. சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களுக்கு 1930 அல்லது www.cybercrime.gov.in இணையதளத்திலேயோ புகார் அளிக்கலாம்.